நேற்றுக்கு நீங்கள் எல்லாருமே வீடியோ பார்த்துருப்பீங்க. அப்பா வந்து ஏஜ்டு, அதையும் தாண்டி லாஸ்ட்டு ஒரு 1.5 மாதமாக அவங்க கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ அதை தாண்டி வந்து அவங்க கடவுள்கிட்ட போயிட்டாங்க. நேற்று சோசியல் மீடியாவில் டான்ஸ் வீடியோ மற்றும் மேத்ஸ் வீடியோ போட்டு மக்கள் மத்தியில் பிரபலமானவங்க தான் பிளாக்கி ஸ்டார் சுரேஷ். இவங்களுக்கு கிடைச்ச பிரபலம் காரணமாக ஜீ தமிழில் ஒளிபரப்பான சிங்கிள் பசங்கள் நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்துக்கிட்டாங்க. இந்த நிலையில் February 14 அன்னைக்கு பிளாக்கி ஸ்டாரோட அப்பா வைரமுப்பு காரணமாக உயிரிழந்துட்டாங்க. இந்த விஷயம் அவங்க குடும்பத்தையே சோகத்தில் ஆழ்த்திருக்குது. இந்த நிலையில் சுரேஷ் தன்னோட அப்பா எதனால உயிரிழந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த வீடியோவை ஷேர் பண்ணி எமோஷ்னலாக பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹலோ வணக்கங்க. நேற்றுக்கு நீங்கள் எல்லாருமே வீடியோ பார்த்துருப்பீங்க. அப்பா வந்து ஏஜ்டு, அதையும் தாண்டி லாஸ்ட்டு ஒரு 1.5 மாதமாக அவங்க கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ அதை தாண்டி வந்து அவங்க கடவுள்கிட்ட போயிட்டாங்க. நேற்று வீடியோ நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நான் என்னோடய வெல்விஷர், என்னோடய நல்ல விரும்பிகள், எனக்கு கூட பிறக்காத உடன்பிறப்புகள் நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்துறதுக்காக தான் நான் வீடியோ போட்டிருந்தேன் நேற்றுக்கு. வேறு எந்த காரணத்துக்காகவும் போடலை. அதுக்கப்புறம் நிறைய பேர் எனக்கு சொல்ல முடியலை அந்தளவுக்கு, என்ன அவ்வளோ கமெண்ட்ஸில் திட்டுறவங்க கூட இந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் யாருமே என்னை திட்டலை. அப்போ ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏதோ ஒரு அந்த நேரத்தில் ஒரு உணர்ச்சியின் வெளிப்பாடாக தான் நீங்கள் என்ன திட்டுறீங்க, மற்றபடி நீங்கள் மனசார திட்டலைங்கிறது எனக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு போச்சு. அதில் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்தேன். ஏன்னா ஒருத்தங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போதோ ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும்போதோ நம்ம 4 பேருக்கு தெரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கெட்ட விஷயம் நடக்கும்போது தான் நம்மளை சுற்றி யார் நல்லவங்க இருக்காங்க, நம்மளுக்கு வேண்டப்பட்டவங்க யார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். அது நல்லாவே எனக்கு தெரிஞ்சிருச்சு. முகம் தெரியாத முகங்கள் வந்து நான் நல்லா இருக்கணும்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதையும் தாண்டி அப்பாக்காக நீங்கள் நிறைய பேர் வந்து ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு போட்டிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷங்க. நல்லபடியாக இன்றைக்கி காலையில் அடக்கம் முடிஞ்சிருச்சு. இதுவுமே வந்து உங்கள் எல்லோரும், ஏன்னா நீங்கள் எல்லாருமே எனக்கு வேண்டப்பட்டவங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த தகவலை சொல்கிறதுக்காக தான் நான் வீடியோ போடுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு இவ்வளோ சப்போர்ட்டு, அதையும் தாண்டி நிறைய பேர் வீட்டுக்கு வந்திருந்தாங்க, நிறைய பேர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க, நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இவ்வளோ நல்ல உறவுகளை வந்து நான் சம்பாதிச்சு எங்கள் அப்பாவுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. எல்லாருமே இருக்கிறது வரைக்கும் அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.